ரிச் டாட் புவர் டாட் இது என்ன மாதிரியான ஒரு புக்னா இது நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணிருக்கு. இது நமக்கு 6 ஸ்டெப்ஸ் தெரிவிக்குது ராட் ரேஸ்ல இருந்து வெளியே வருவதற்கு. அதாவது 9 to 5 சக்கரவியூல இருந்து நம்ம எப்படி வெளியே வருது. சோ வாங்க ஒண்ணா இந்த 6 அமேசிங் லெசன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். லெசன் 1, ரிச் பீப்பிள் டு நாட் ஒர்க் ஃபார் மணி. ராபர்ட் சொல்றாரு, புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஆட்கள் காசுக்காக வேலை செய்வாங்க, ஆனா பணக்கார ஆட்கள் காசு அவங்களுக்கு வேலை செய்ய வைப்பாங்க. வாங்க இதை ஒரு எக்ஸாம்பிளுடன் புரிஞ்சுக்கலாம். ஒரு ரொம்பவே ஃபேமஸான ரிசார்ட் ஒரு கிராமத்துல திறக்கிறதா இருந்தது. இதன் காரணத்தினால ரிசார்ட்ல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கான அவசியம் ஏற்பட்டது. அந்த கிராமத்துடைய 2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஹையர் பண்ணப்பட்டாங்க. இதுல ஒருத்தருடைய பேர் ராகுல், இன்னொருத்தருடைய பேர் விகாஸ். ராகுலுக்கு வெறும் ஒரு கோல் தான் இருந்தது. அவர் தினந்தோறும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான சம்பளத்தை வாங்கணும்னு விரும்பினாரு. அதுவே விகாஸ் இதை யோசிச்சுட்டு இருந்தாரு, ரிசார்ட் வரதுனால கிராமத்துல என்னென்ன சேஞ்சஸ்லாம் வரும்னு. அண்ட் அந்த சேஞ்சஸ்னால நான் எப்படி பாசிவ் இன்கம் சம்பாதிக்கிறது. பாத்தீங்கன்னா 2 பேருமே படிக்கல, ஆனா 2 பேருமே இன்டெலிஜென்ட். இருவருமே என்ன யோசிச்சாங்களோ அதை அடைஞ்சாங்க. ராகுல் வந்து அவருடைய மேனேஜருக்கு ஜாலர் அடிச்சாரு அண்ட் இவருடைய சேலரிய விகாஸை விட அதிகமாக்கிட்டாரு. கூடவே அவர் ஓவர் டைமும் பண்ண ஆரம்பிச்சாரு சோ தட் அவர் இன்னும் நிறைய சம்பாதிக்க கூடும்னு. இவர் வந்து மேனேஜர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவருடைய பெரிய பையனுக்கும் இந்த வேலையை வாங்கி கொடுத்துறாரு. இப்போ மிச்ச கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு கம்பேர் பண்ணா ராகுலுக்கு இருக்கத்திலே அதிகமான சம்பளமா இருந்தது. ஆனா விகாஸ் அவர் வேற ஒன்னு யோசிச்சாரு. விகாஸ் வந்து ரிசார்ட்டை பத்தி தேடினப்போ அப்ப அவருக்கு தெரிய வந்தது இது வந்து ஒரு ரொம்பவே ஃபேமஸான ரிசார்ட்னு. இவங்க வெறும் இவங்களுடைய கிராமத்துல மட்டும் இல்ல மிச்ச கிராமத்திலே திறக்க போறாங்க. அவருக்கு இதுவும் தெரிய வந்துச்சு இந்த ரிசார்ட் வந்து ஒரு பப்ளிக் கம்பெனின்னு. அதாவது இதோட ஷேர்ஸ் அவர் வாங்க முடியும். சோ அவர் 3 விஷயம் செஞ்சாரு. முதல் வந்து அவர் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கினாரு. ரெண்டாவது அவர் என்ன செஞ்சாருன்னா புது கிராமத்துல எங்க ரிசார்ட் திறக்கிறதா இருந்ததோ அங்க அவர் சில சென்ட் நிலங்களை ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல வாங்கிட்டாரு. அண்ட் ஃபைனலி இவருக்கு தெரிஞ்சிருந்தது இந்த ரிசார்ட்டோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் உடைய அவசியம் இருக்காதுன்னு. ஆனா இங்க எம்ப்ளாயிஸ் வருவாங்கல்ல அவங்க இதே கிராமத்துல தான் இருக்க வேண்டியது இருக்கும். ஜேனா ரிசார்ட் அவங்களுடைய பெரிய மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஆட்களை தவிர மிச்ச சின்ன பொசிஷன்ஸ்ல இருக்கிற ஆட்களுக்கு வீடு தரத்தில்ல. இதனால அவர் அந்த இடத்துல அவருடைய அந்த சின்ன இடத்துல ஒரு பிஜி கட்டிட்டாரு. பிறகு 5 வருஷத்துக்கு அப்புறம் ரிசார்ட் வேலை முடிஞ்சதுமே அப்ப ராகுலோட வேலையும் போயிடுச்சு. அப்படி உனக்கு திரும்பவும் வேலை வேணும்னா அப்ப அவர் 100 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு ரிசார்ட் கட்டுறாங்கல்ல அங்க போய் வேலை செய்ய வேண்டியதா இருக்கும். ராகுலுக்கு ஒண்ணுமே புரியல இந்த ஓல்ட் ஏஜ்ல எங்க தான் போகிறதுன்னு. பட் அதுவே ரிசார்ட் ஓபன் பண்ணதுனால விகாஸோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கூடவே அந்த ரிசார்ட்டோட ஸ்டாஃப்ஸ் விகாஸ் கட்டம் பிஜில தங்க ஆரம்பிச்சாங்க. இதன் காரணத்தினால அவருக்கு பாசிவ் இன்கம் வர ஆரம்பிச்சது. கூடவே நிலங்களை அவர் மிச்ச கிராமத்துல வாங்கினார்ல அங்க அதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. விகாஸ் தெரியும் இப்ப அவருக்கு வேலை அவசியம் இல்லன்னு. அண்ட் அவர் பிஜில வர காசை வச்சு மிச்ச கிராமத்திலயும் பிஜி கட்டுவாரு. இன் ஷார்ட் இந்த ஸ்டோரியோட லேர்னிங் என்னன்னா விகாஸ் மாதிரியான ரிச் மைண்ட் செட் உள்ள ஆட்கள் கொஞ்ச நேரத்துக்கு காசுக்காக வேலை செய்வாங்க. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபியூச்சர்ல பாசிவ் இன்கம்கான சோர்ஸை உருவாக்கணும்னு. சோ தட் அவங்க வேலை செய்யணும்ன்ற அவசியம் ஏற்படாது. லெசன் நம்பர் 2 வருது, why teach financial literacy. ஒரு வாட்டி திருபாய் அம்பானி கூட அவருடைய பேரை அனந்த் அம்பானி போனாரு. சோ அனந்த் அம்பானி திருபாய் அம்பானி கிட்ட சொன்னாரு எனக்கு பலூன் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு தேவை. அவர் திருபாய் அம்பானி கிட்ட இருந்து 15 ரூபாய் வாங்கினாரு அண்ட் காத்தே இல்லாத பலூன்களை வாங்கிட்டு வந்தாரு. பிறகு அவர் வீட்டுக்கு வந்தாரு அண்ட் நார்மல் பசங்க மாதிரி அவர் பலூன் வச்சுட்டு விளையாடல, பதிலா அதுல காத்து ஊதி அதை விற்க போயிட்டாரு அண்ட் ப்ராஃபிட் சம்பாதிச்சுட்டு வந்தாரு. இன் ஷார்ட் இந்த entrepreneurial lessons திருபாய் அம்பானி அவருடைய ஃபேமிலி ஆட்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் வெறும் அம்பானி ஃபேமிலிஸ் மட்டும் ஏன் என்னுடைய எவ்வளவு பிசினஸ் கம்யூனிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு